வீட்டு செலவுக்கே நீ வளையல அடகு வைக்கிறேங்கிற. யாரோட உதவியும் இல்லாம நீயும் கிருஷ்ணும் தனியா இருக்க கூடாது. அதனாலதான் அவங்கள வர வச்சிருக்கேன். அது எப்படி கரெக்டா நான் சொல்லாததையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்புறம் பேசிக்கிறேன். கல்யாணி, உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மா சொன்னாங்க. உனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சு நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சோம். ஆனா இப்ப டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன்னு கஷ்டமா இருக்குமா? நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உனக்கும் கிருஷ்ணுக்கும் நாங்க இருக்கோம். உனக்கு எங்க மேல கோவம் இருக்கலாம், அது நியாயம்தான். நாங்க செஞ்ச தப்பு அப்படி. அதனாலதான் இப்ப வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்கோம். இப்ப எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சொந்தம் நீங்க தான். எங்களுக்குன்னு அடுத்து இருக்கிற வாரிசு கிருஷ் தான். எப்பவுமே உங்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம். கல்யாணி, உன்னோட டைவர்ஸ் கேஸ் விஷயத்துல நாங்க எதுவும் தலையிட விரும்பல. நீ புத்திசாலி பொண்ணு. தனியாவே இவ்வளவு தூரம் வந்திருக்க. என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும். நாங்க இப்ப வந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்க சொத்துல என் தம்பிக்கான பங்க உங்களுக்கு கொடுக்க தான் வந்திருக்கோம். இல்ல அதெல்லாம் எதுக்கு? நாங்க ஒன்னும் உதவியே செய்யலமா. நியாயப்படி அந்த பங்கு உனக்கும் பிள்ளைக்கும் தான் சேரணும். இவர் தம்பி இல்லன்றதுக்காக அந்த சொத்தையும் நாங்க எடுத்துக்க விரும்பல. செஞ்ச பாவமே போதும். அவனுக்கு சேர வேண்டிய பங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. நீங்களும் கிருஷ்ணும் எங்களோட வந்து இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. இல்லன்னா நாங்களும் இந்த ஊருக்கு வந்து உங்களோட இருக்கணும்னு தான் விருப்பப்படுறோம். கிருஷ்ண அடிக்கடி பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. நீ சரின்னு சொன்னா என் தம்பிக்கு சேர வேண்டிய பங்க உன் பேர்ல எழுதுறதுக்கு நாங்க ரெடி பண்ணுவோம். நீங்க இவ்ளோ கேர் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்ப என் கவனம் முழுக்க என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுல தான் இருக்கு. நான் என் ஹஸ்பண்டை விட்டு பிரிய மாட்டேன். டைவர்ஸ் கிடைச்சிட கூடாதுன்னு தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா உனக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்களை கேட்கலாம். எதுவா இருந்தாலும் நாங்க செய்ய ரெடியா இருக்கோம். இப்பதாண்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்க. ரொம்ப நாளா இந்த வீட்டோட பத்திரம் பேங்க்ல இருந்தது. இன்னைக்குதான் அதை எடுக்க முடிஞ்சது. இந்த பத்திரத்தை ஒரு ரூம்லயே வச்சுக்க. ரூம்ல இருந்தா உங்க அப்பா பாத்துருவாரு. இது யாருக்கும் தெரிய வேண்டாம், இங்கேயே வச்சுக்கோ. இன்னும் நம்ம கடன் அடைக்கல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடனை மாத்தி இருக்கோம். அவ்வளவுதான். பைனான்சியர் கிட்ட இந்த வீட்டு பத்திரம் மறுபடியும் அடமானமா தான் போகுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ரவி, என்னடா நீத்தோட பேசுனியா? ஆமாண்டா, அதை ஷெட்டுக்கு வர வச்சு பேசிட்டு தான்டா வர்றோம். என்னடா சொன்னாங்க? ஏன்டா அது ஒரு ஹோட்டலுக்கு ஓனரு, நல்லா படிச்ச பொண்ணு, அறிவு இருக்கணும் பார்த்தா மரகண்ட மாதிரியே பேசிட்டு இருக்கடா. அப்படி என்னதான்டா சொன்னாங்க? அவ்வளவு புத்தி சொல்றேன்டா. அதை எதையுமே காதுல வாங்காத மாதிரி பேசுதுடா. அவ ஏதோ ஒரு முடிவோட தான் ரவி இருக்கா. நல்லா தான் இருந்தாங்க. நீ திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. ஸ்ருதி கிட்ட நீங்க பேசிட்டீங்களா? அவ கண்டிப்பா என் மேல கோவத்துல தான் இருப்பா. இந்த நிலைமையில அவட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கவும் மாட்டா. அதான் கால் பண்ணாமலே இருக்கேன். ஸ்ருதி உங்களுக்கு கால் பண்ணலையா? இல்ல நீ அம்மா தான் போன் பண்ணிட்டே இருக்காங்க. நான் போனே எடுக்கல. வீட்ல யாரும் இல்லையா? வாங்க சம்மந்தி. நான் ஒன்னும் உட்கார்ந்து சாப்பிட்டு போக வரல. நான் உங்க சம்மந்தியா இங்க வரல. அப்படி வரக்கூடிய கௌரவத்தை உங்க குடும்பம் எனக்கு தரல. இப்ப நீங்க கோவப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு சம்மந்தி? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என் பொண்ணு இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்வான்னு நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க. நான் இல்லன்னு சொல்லியே. இதான் என் பொண்ணு சந்தோஷமா வாழறதா? அவளை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கீங்க. நாங்க எதுக்கு உங்க பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பணும்? அப்புறம் எதுக்கு அவ எங்க வீட்ல வந்து கோவமா உட்கார்ந்திருக்கா? எதுவும் பேசாம அவ ரூமுக்குள்ள போய் கதவை மூடிட்டா. நானும் அவரும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம். அவ எங்க கிட்ட பேசவும் மாட்டேங்கிறா, கதவை திறக்கவும் மாட்டேங்கிறா. உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறது நீங்க சொல்லிதான் இப்ப எங்களுக்கு தெரியும். மாப்பிள்ள, உங்களை நம்பிதான் என் பொண்ணை அனுப்பி வச்சேன். அவளை என்ன பண்ணீங்க? ஆண்டி, இங்க யாரும் எதுவுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு அவ எங்க வீட்ல வந்து கோவமா உட்கார்ந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு ரவி உங்க பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிறான். கொடுமை ஒண்ணும் படுத்தல. நான் சொல்றேன்பா, இப்ப பிரச்சனை ரவிக்கும் பழகுறதுக்கும் இல்லப்பா. அந்த ஓனர் பொண்ணு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. அப்பவே நினைச்சேன் அந்த பொண்ணாலதான் ஸ்ருதி லைஃப்ல பிரச்சனை வரும்னு. ஸ்ருதி கிட்டயும் படிச்சு சொன்னேன். எங்க அவ கேட்டா? மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு துரோகம் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல ஆண்டி. என்ன இல்ல? மாப்பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் ஓரளவுக்கு தான். என் பொண்ணை ஏமாத்த நினைச்சீங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். நீத்து இப்படி பண்ணுவாங்க நானும் எதிர்பார்க்கல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. அது எப்படி உங்களுக்கு எதுவும் தெரியாம இந்த அளவுக்கு போவா? அந்த லூசு நீத்து ரவிய பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கு. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? என் பொண்ணு அத்தனை தடவை வேலையை விட்டு வான்னு சொன்னா கேட்டாரு அவரு? அந்த பொண்ணு லவ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. இதெல்லாம் ஒரு பிசினஸ் போடிதான். ஸ்ருதி அவனுக்கு எதிராக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கால. அதான் பர்சனல் லைஃப்ல இப்படி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது ஒரு அரமண்டல்பா. ரவியை நான் லவ் பண்றேன், ஆனா ரவி என்ன லவ் பண்ண தேவலன்னு சொல்லி சுத்திட்டு இருக்குதுப்பா. அப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. சுருதி கிட்ட தான் பேச. மாமா, நீங்க சொல்ற மாதிரி ஸ்ருதி கிட்ட தான் பேசி புரிய வைக்கணும். அவதான் கதவை திறக்க மாட்டேங்கிறாளே. நான் வந்து பேசுறேன் ஆண்டி. ரவி, இந்த பிரச்சனை இப்படியே விட்டா இன்னும் பெருசாயிட்டே தான் போகும். வாங்க நம்ம போய் ஸ்ருதியை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். சரி அண்ணி. സുധാ, അവിടെ എന്താ സംഭവിച്ചത്? വണക്കங்க. രവി, നിന്റെ വീട്ടിൽ എന്റെ മോളെ എന്താ ചെയ്ഞ്ച്? എതുക്ക് അഴുകറ? അവൾക്ക് എന്തെങ്കിലും സംഭവിച്ചാ ഞാൻ മനുഷ്യനാകவே இருக்க மாட்டேன். இவங்க ஸ்ருதி கிட்ட பேசட்டும், ஞான் எல்லாம் பின்ன പറയാം. வாங்க ஸ்ருதி, வாதில திறக்க. வெளியே வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஸ்ருதி, ஸ்ருதி கதவு தர. ஸ்ருதி, நான் மீனா வந்திருக்கேன். கதவை தரங்க. நான் பயந்தே போயிட்டேன். എന്തിനാടി நீ இങ്ങനെ ചെയ്യുന്നത്? ஸ்ருதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. மீனா, நீங்க மட்டும் உள்ள வாங்க. நீங்க படிச்ச பொண்ணு தானே. இப்படி ரூம பூட்டி வச்சிட்டு இருந்தா உங்க அம்மா அப்பா பயப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. ஸ்ருதி, ரவி மேல எந்த தப்பும் இல்ல. அந்த நீத்து தான் பைத்தியக்காரத்தனமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. ரவி மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்ல முடியாது மீனா. இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்டே அவன்தான். அவளுக்கு அவன் கொடுத்த இடம் தான். அதனாலதான் அவள் அப்படி எல்லாம் பண்ண வச்சிருக்கு. புரியுது. ஆனா நீங்க எதுக்கு அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறீங்க? ரவிக்கு அவ மேல எந்த எண்ணமும் இல்லையே. அவர் கரெக்டா தானே
இருக்காரு. அது எனக்கும் தெரியும். ஆனா இன்னொருத்தி ரவியை லவ் பண்றேன்னு சொல்லும்போது அதை என்னால ஏத்துக்க முடியல. எந்த பொண்டாட்டியாலையும் அதை ஏத்துக்க முடியாதுதான். எனக்கும் அது புரியுது. நானும் அவரும் நீத்துவ கூப்பிட்டு பேசணும். அவ கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கா. நாங்க என்ன சொன்னாலும் ஒத்தே வர மாட்டேங்கிறா. ரவியை நான் விரும்புறேன், ஆனா ரவி என்ன விரும்பணும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றா. இத கேட்டுட்டு நீங்க சும்மாவா இருந்தீங்க? அங்கேயே அவளை அரைஞ்சிருக்க வேண்டாமா? நீங்க ஏன் நிலைமையில இருந்திருந்தா அவளை சும்மா விட்டுருப்பீங்களா? உங்க கோவம் எனக்கு புரியுது ஸ்ருதி. எனக்கும் அடிக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா என்னதான் அடிச்சாலும் அவள திருந்துற ஜென்மமே கிடையாது. சரி, அவ மேல நம்ம கோவப்படலாம். ரவி பாவம் இல்லையா? அவர் மேல எந்த தப்பும் இல்லாம அவரையே நீங்க தண்டிக்கிறீங்க. இந்த பிரச்சனையே ரவி அங்க வர்க் பண்றதுனால தான் வந்துச்சு. முதல்ல அவங்க வர்க் பண்ண போக கூடாது. ஸ்ருதி, நிச்சயமா ரவி இனிமே அங்க வேலைக்கு போக மாட்டாரு. நான் வேணா ரவி கிட்ட சொல்லி அவரே சொல்றேன். ரவி வேலைக்கு போறத நாங்க நிப்பாட்டுறோம். அது எங்க பொறுப்பு. ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு பண்ணணும். அந்த நீத்தும் என்கிட்ட வந்து ரவியை நான் இனிமே லவ் பண்ண மாட்டேன், அவனை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணணும். அப்புறம் இது வரைக்கும் அவ பண்ணதுக்கெல்லாம் என்கிட்ட சாரி கேட்கணும். சோஷியல் மீடியால நான் ரவியை லவ் பண்ண மாட்டேன்னு வீடியோ போடணும்.